நீங்க ஒரு பியூரோக்ராட். பட் அவங்க ஒரு பியூரோக்ராட் நான் சரியா தான் இருப்பேன். நான் எந்த இடத்துலயும் வளைந்து கொடுக்க மாட்டேன். நான் வந்து எனக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ள தான் ஆப்ரேட் பண்ணுவேன். வாட் எவர் இஸ் ஜஸ்ட் நான் அதுக்காக நிற்பேன் அப்படின்னு ஒரு பியூரோக்ராட் நின்னா they will be overpowered by the politician. There is no change, no second opinion on thatன்றது தான் உங்களுடைய இறுதி ஊர். ஆமாம், இன்றைக்கு அப்படி தான் இருக்குது. இப்போ இதில் என்ன நடந்துச்சு, எனக்கு நான் கோவம் வருது. கோவம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு தலைமைச் செயலர் சீஃப் செக்ரட்டரிக்கு நான் ஒரு நீண்ட கடிதத்தை எழுதுகிறேன். 10 பக்கம் உள்ள ஒரு கடிதத்தை எழுதுகிறேன். நடந்த எல்லாவற்றையும் விவரிக்கிறேன். இந்த ஓபிஎஸ் தலைமையில் நடந்தது வந்து ஒரு ஒரு கட்ட பஞ்சாயத்தை போல் நடந்திருக்கு ஒன்றிருக்கு. இதில் அமைச்சர் படியெல்லாம் பேசியிருக்காங்க கொண்டிருக்காங்க. மிரட்டி என்னுடைய ஊழியர் வந்து இப்போ மை மேனேஜர், மை ஸ்டாஃப் who discharged his legitimate assigned duty was criminally assaulted by the chairman, by the municipal chairman belonging to the ruling party. இது வந்து எந்த வகையில் நியாயம்? அமைச்சர் வந்து இந்த மாதிரியெல்லாம் எவ்வளவு மோசமாக சொல்கிறாங்க. அதனால் இதை வந்து நீங்கள் முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் இதை பற்றி விரிவான விசாரணை நடத்தி உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தும் என்னுடைய மேலாளருக்கு நியாயத்தை வழங்க கோரியும் நான் ஒரு நீண்ட கடிதத்தை எழுதினேன். நான் நியாயத்தை எதிர்பார்த்தேன், நடவடிக்கை எதிர்பார்த்தேன். 10 நாட்களில் நடவடிக்கை வந்தது. நான் கோஆப்டெக்ஸிலிருந்து இந்திய மருத்துவத்துறையினுடைய இயக்குனராக மாற்றப்பட்டேன்.